வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று தந்தி டிவியில் ஒரு டிபேட். அந்த டிபேட்டில் இவர் மணிஷபுத்திரன், அப்புறம் இவர் நம்ம செந்தில்வேல், அப்புறம் அதிமுகலேருந்து ஒருத்தர் அப்படின்னு ஒரு 4 பேர் கலந்துக்கிட்டு முதலமைச்சரின் பேட்டியை பற்றியும் எடப்பாடியார் அதுக்கு பதில் சொன்ன சாக்குகளை பற்றியும் டிபேட் போயிட்டு இருந்தது. டிபேட் இப்போ நாம் பேச போகிற சப்ஜெக்ட் அதை பற்றி இல்லை. அதில் இடஒதுக்கீடு பற்றி ஒரு சர்ச்சை வந்தது. அந்த சர்ச்சை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த டிபேட்டில் அந்த அதிமுகவை சேர்ந்த நபர் நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் தெரியுமா அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டு வந்தார். அவர் போட்ட பட்டியலில் பல விஷயங்கள் திமுக ஆரம்பித்து வச்சு கடைசியில் முடிய போகிற தருவாயில் திமுகவின் ஆட்சி முடிஞ்சு அதுக்கப்புறம் அதிமுக அதை திறந்து வச்சது தான் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்றது ஒரு புறம். அதோடு சேர்த்து போகிற போக்கில் அவர் என்ன சொல்லிட்டாரு, 69% இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தது ஜெயலலிதா தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். உடனடியாக நம்ம நண்பர் செந்தில்வேல் என்ன சொன்னார்னா, அது என்னங்க போகிற போக்கில் 69% இடஒதுக்கீடு ஜெயலலிதா தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு வாங்கி கொடுத்தது கலைஞருங்க அப்படின்னு பேச, அந்த அளவுக்கு விவரம் புரியாமல் கசாம்சான்னு கத்த ஆரம்பிக்க பெரிய கலைவரமாகி அதுக்குள்ளே ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ நண்பர் செந்தில்வேல் அவர்களுக்கு இதற்கான விளக்கம் கொடுப்பதற்கு நேரம் அமையலாங்க. ஸோ அவருக்கு மட்டுமல்ல, இன்னும் பலருக்கு அம்மையார் ஜெயலலிதா தான் 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. சரி, இடஒதுக்கீடுன்றதே முதல்ல எப்போ வந்தது, அதோட வரலாற்று பின்னணி என்ன அப்படின்றதுலேருந்து நம்ம பார்த்தோம்னா, இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு உறுதியாக அன்று முதல் இன்று வரை யார் நிற்கிறாங்க, அதுக்கு எதிராக யார் இருக்கிறார்கள் அப்படின்ற வரலாறு நமக்கு தெரியும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வரலாறே புரியாமல் நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த விளக்கத்தை சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். இடஒதுக்கீடு அப்படின்றது முதல்ல எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சியோட ஆட்சியில் தான் வருது. நீதி கட்சியோட ஆட்சியில் அதுக்கு பேர் கம்யூனல் ஜிஓ அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? தேதிகள்லாம் தப்பாக நம்ம சொல்லக்கூடாது. அதனால் சில விஷயங்களை நான் ஃபோனில் பார்த்தே சொல்லிடுறேன். அதாவது கம்யூனல் ஜிஓ எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா, நீதி கட்சி 1921 முதல் 1928 வரை, அப்போ 4 வருஷம் தான் ஆட்சி. அப்போ அந்த காலத்தில் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது தான் கம்யூனல் ஜிஓன்னு ஒன்று கொண்டாடுறாங்க. கொண்டு அப்போ மொத்தமாக என்ன சொன்னாங்கன்னா, பிராமணர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு, பிராமணர்களுக்கும் சேர்த்து தான் கொடுத்தாங்க. பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, கிறிஸ்தவர்கள் மற்றும் ஆங்கிலோ இண்டியன்ஸ் அப்போ இருந்தாங்கல்ல, ஆங்கிலோ இண்டியன்ஸ், யூரோப்பியன்ஸ் வேறு இருந்தாங்க. அப்போ அந்த யூரோப்பியன்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ் இவங்க எல்லாருக்கும் அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஜிஓ கொண்டாடுறாங்க. அது 1928 முறைப்படுத்தப்படுகிறதுனா பர்சன்டேஜ் வைஸ் கொடுக்குறாங்க. அதாவது பிராமணர் அல்லாதவர்களுக்கு 44%, பிராமணர்களுக்கு 16%, இஸ்லாமியர்களுக்கு 16%, ஆங்கிலோ இண்டியன் மற்றும் கிறிஸ்டியன்ஸுக்கு 16%, பட்டியல் இனத்தவர்களுக்கு 8% அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுத்து அந்த ஜிஓவை பாஸ் பண்ணுறாங்க. அதாவது 1921 இந்த டைரார்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி ஒரு ஆட்சி முறையை கொண்டு வந்து இந்தியர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிப்பது அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டாடுறாங்க. அதான் 1920 வந்து ஆங்கிலேயர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இதை நம்மளே வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது, இதை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துடணும் ஆட்சியை, அதை படிப்படியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாண்டேக் சேம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வருது. அதன் பிறகு அதை ரிவ்யூ பண்ணி சைமன் கமிஷன் வருது. இந்த சைமன் கமிஷன் வந்த பிறகு தான் வட்டமேஜை மாநாடுகள் போடப்படுகிறது. அதன் பிறகு தான் ஒவ்வொரு கட்டமாக நகருதுன்னு வச்சிங்களேன். அதுக்குள்ளே 1940 இரண்டாம் உலக யுத்தம் வந்துருச்சு. அதனால அதுக்கப்புறம் அந்த வேலைகள்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1931 வரை எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கீடு எல்லாமே சாதிவாரி கணக்கீடு தான் எடுத்தாங்க. 41 இரண்டாம் உலக யுத்தம் வந்ததுனால அந்த வருஷம் சென்சஸ் எடுக்கப்படவில்லை. 51 நாம் வந்த உடனே என்ன பண்ணிட்டோம், அந்த சாதியை மட்டும் எடுத்துட்டோம் சென்சஸ்லேருந்து. ஏன்னா சர்டிஃபிகேட்டில் சாதி தூக்கிட்டா சாதி போயிடும்ல, அப்படி ஒரு சில அறிவாளிங்க சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த சென்சஸ்லேருந்து சாதி கணக்கெடுப்பை தூக்கியாச்சு. இப்போ மறுபடியும் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, வந்தால் தான் தெரியும். இப்போ இந்த கம்யூனல் ஜீவோ வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் சென்னை மாகாணத்துக்கு தான் பொருந்தும் அப்படின்னு இருக்குது. மொத்த இந்தியாவுக்கு கிடையாது. மொத்த இந்தியாவில் மற்ற மாகாணங்கள் அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் எப்படி உருவாக்கணும்னு பிளான் பண்ணாங்கன்னா, அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான சட்டங்களை வகுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இப்போ நாம் சொல்லக்கூடிய மாநில சுயாட்சின்றது தான் அப்போ சொன்னாங்க. அதன்படி இந்தியாவில் மெட்ராஸ் மாகாணத்தில் மட்டும்தான் இந்த கம்யூனல் ஜீவோ செல்லுபடியாகும், மற்ற இடங்கள்லாம் செல்லுபடி ஆகாது. அப்போது நம்ம அரசியலமைப்பு சட்டம்லாம் வந்து 1950 வந்த பிறகு மற்ற மாநிலங்களில் இடஒதுக்கீடு கிடையாது. அப்போதைய சென்னை மாகாணம், இப்போதைய தமிழ்நாடுன்னு வச்சுக்கலாம் நீங்கள், அங்கே மட்டும் இடஒதுக்கீடு இருக்குது. இப்போது சம்பகம் துரைராஜன் 2 மாணவர்கள் பிடிச்சி, வேற என்ன ஆப்வியஸ்லாக அவள் தான் போட்டு கேஸ் போட்டு 1951 இதுக்கு தடை விதிச்சிட்டாங்க. 50 ஸோ உச்சநீதிமன்றத்தில் போய் அது இப்படி ஒரு மாநிலத்தில் மட்டும் இப்படி இடஒதுக்கீடுலாம் வைக்கக்கூடாது, அதை எடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேஸ் போட்டு அந்த கம்யூனல் ஜீவோ இனிமேல் செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அறிவித்த பிறகு 51 அண்ணா பெரியார் எல்லார் தலைமையிலையும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. 1951 அந்த இதுக்கு பிறகு, அந்த மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு கொஞ்சமாக சட்டத்தை மாற்றி என்ன பண்ணுறாங்க, 25% பிற்படுத்தப்பட்டவருக்கும் 16% பட்டியலினத்தவருக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மெட்ராஸ் மாகாணத்துக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. அப்படித்தான் இடஒதுக்கீடு இன்றைய ஃபார்மேட்டுக்கு வருது. அதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்மேட்டில் முஸ்லீம்ஸுக்கு தனியாக, கிறிஸ்டியன்ஸுக்கு தனியாக, பார்ப்பனர்களுக்கும் தனியானதான் இடஒதுக்கீடு இருந்தது. அப்போ அந்த இடஒதுக்கீடு வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கும் பட்டியலினத்தவருக்கும் ஆக 25 + 16% மொத்தம் 31%. அப்படின்னா 1951 அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்டு அப்போ இருந்தவர் வந்து குமாரசாமி ராஜா தான் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்போ அந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்படுகிறது. பிறகு பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்போ வந்து இன்னொரு கமிஷன் அமைக்கிறார், சட்டநாதன் கமிஷன் சொல்லி ஒரு கமிஷன் அமைச்சு, அந்த கமிஷன் ரிப்போர்ட் படி பார்த்து இந்த 31% இடஒதுக்கீடுன்றது பத்தாது, அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இதை வந்து 41% மாற்றுறாங்க. மன்னிக்கணும், நான் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முதல்ல 31% சொன்னீங்கல்ல, அப்போ வந்து 25%, 15% பிற்படுத்தப்பட்டவருக்கும் 16% பட்டியலினத்தவருக்குமாக இருந்தது. பிறகுதான் அது வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு 1971 சட்டம் வந்து எப்படி மாற்றப்படுகிறது அப்படின்னா 25 + 16 மொத்தம் 41% அப்படின்னு மாற்றப்படுகிறது. இப்படி மாற்றப்பட்ட பிறகு எம்ஜிஆர் ஆட்சி வராரு. அதாவது நம்ம எமர்ஜென்சி வருது, எமர்ஜென்சியில் கலைஞரின் ஆட்சி கலைக்கப்படுகிறது. அதன் பிறகு 76க்கு மேலே ஆட்சிக்கு எம்ஜிஆர் வராரு. வந்த உடனே அவர் ஒரு வேலை செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, இந்த இடஒதுக்கீடு ஆண்டுக்கு 9,000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவருக்கு கிடையாது அப்படின்ட்டாரு. இப்போ கிரிமி லேயர்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் மண்டல் கமிஷனில், அதே மாதிரி ஒரு கிரிமி லேயர் ஒன்று போட்டு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே சம்பளம் வாங்குபவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டாடுறாரு 79. அடுத்தால 80 எலெக்ஷன் வருது. அந்த நேரத்தில் வந்து எம்பி எலெக்ஷன் அது. அந்த எலெக்ஷனில் வந்து
கலைஞரும் இந்திரா காந்தியும் கூட்டணி அமைக்கிறாங்க. அப்போ தான் கலைஞர் சொன்ன அந்த ஃபேமஸான டயலாக், நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு. இப்போ இந்த எலெக்ஷனில் எம்ஜிஆர் வந்து வாஷ் அவுட். எம்ஜிஆர் வந்து டோட்டலாக வாஷ் அவுட். வாஷ் அவுட் ஆனவுடனே, ஏன்னா எம்பி எலெக்ஷனில் ஃபுல்லாக டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிடுறாங்க. அப்போ கூட இருந்த எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் ஒரு பேச்சுவார்த்தை வேறு நடந்தது. கலைஞர் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒன்றா பழையபடி சேர்த்துறதுன்றதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்தது. மொரார்ஜி தேசாய் வச்சுலாம் நடந்தது. அதுக்கு நடுவில் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பேச்சுவார்த்தை தோல்வின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அறிவிச்சுட்டு போயிட்டார். எம்ஜிஆரே அறிவிச்சுட்டு போயிட்டார், கலைஞரெல்லாம் கேட்கல. அப்போ கூட கலைஞர் என்ன சொன்னார்னா, எம்ஜிஆர் முதல்வராகவே இருக்கட்டும், நான் கட்சி தலைவராக இருந்துக்கிறேன், பேர் திமுகவாக இருக்கட்டும், ஆனால் கொடி வந்து அவர் வச்சிருக்கிற அண்ணாவோட படம் போட்ட கொடியே நம்ம வச்சுக்கலாம், அதுவே நல்லா இருக்கு அப்படின்லாம் பேசி கிட்டத்தட்ட சேர்க்குற மாதிரி வந்தாச்சு. அந்த நேரத்தில் அவரே நான் வரலன்ட்டு போனவர் முதல் வேலையாக என்ன பண்ணார், இந்த கிரிமி லேயரை கொண்டு வந்தார். அடுத்த எலெக்ஷன் ஃபுல்லாக நக்கிட்டு போயிடுச்சா, உடனே கூட இருந்தவங்கலாம் சொன்னாங்க, நீங்கள் இது மாதிரி இடஒதுக்கீட்டில் கை வச்சதுனால தான் எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, இந்த 25% 50% ஆக்கி விட்டார். சரியா, 50% ஆக்கணுன்னே என்ன ஆயிடுச்சு, இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட அப்போவே 68% வந்து சேர்ந்தாச்சு. 50 + 18 68% வந்தாச்சு. அதன் பிறகு 89 கலைஞர் ஆட்சி வரும்போது, ஏன்னா அதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ராமதாஸ் அவர்கள் வன்னியருக்கு இடஒதுக்கீடு கேட்டு பெரும் போராட்டங்கள்லாம் நடத்தப்பட்டு, அந்த போராட்டத்தில் பல துப்பாக்கியால் சுடப்பட்டு, எம்ஜிஆர் ஆட்சியில் தான் எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுட சொல்லி நிறைய பேர் செத்து போய் அதெல்லாம் முடிஞ்சு 89 கலைஞர் ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாரு, இந்த தொகுப்பை ரெண்டாக பிரிக்கிறார். வெறுமனம் பிசின்னு இருந்ததை பிசி எம்பிசின்னு ரெண்டாக பிரித்து, இந்த எம்பிசி பட்டியலில் சில ஜாதிகளை ஒன்றா சேர்த்து, அதில் வன்னியர்களையும் சேர்த்து இடஒதுக்கீடை ரெண்டாக பிரித்து, ஓபிசிக்கு அதாவது பேக்வர்ட் கிளாஸுக்கு 30%, 20% எம்பிசிக்கு அப்படின்னு இடஒதுக்கீடை கொடுத்து, இந்த 68ஓட இன்னும் 1% உள்ளே சேர்க்குறாரு. யாருக்கு, பழங்குடியினருக்கு இன்னொரு 1%ன்னு சேர்த்து மொத்தம் 69%ஆக மாற்றுறார். மாற்றி அவர் சட்டம் கொண்டாடுறார். அதன் பிறகு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. 89 கடைசியில் தான் வந்து மண்டல் கமிஷன், 89-90 தான் மண்டல் கமிஷன் வருது. மண்டல் கமிஷனை விபி சிங் அறிவிக்கிறாரு. அறிவித்தா வடநாடு பூரா பெரிய போராட்டங்கள் வெடித்து, பெரிய தகராறாகி கலாட்டாகி, கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரிப்பா இனிமேல் வந்து இடஒதுக்கீடுன்றது 50%க்கு மேலே வைக்காதீங்க, எல்லா வகையான இடஒதுக்கீடும் சேர்த்து, அதாவது பழங்குடியினர், பட்டியலினத்தவர், பிற்படுத்தப்பட்டவர் எல்லாரையுமே சேர்த்து 50%க்கு மேலே இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உச்சவரம் வச்சுக்கிங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க, நீங்கள் இதையா பண்ணலைன்னா உங்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் மொத்தமாக போயிடும் அப்படின்னு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னே, அப்போ தான் ஆசிரியர் வீரமணி தான் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இதை வந்து அட்டவணை 9 கீழ் ஒரு சட்டத்தை ஒரு தீர்மானம் போட்டு நிறைவேற்றி, இந்த 69% எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு வாங்குங்க. மேலே காங்கிரஸ் தான் கவர்மெண்ட்டில் இருக்குது. அப்போ காங்கிரஸும் ஜெயலலிதாவும் கூட்டணியில் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட ஒப்புதல் கேட்டால் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பேசி அதை செய்ய வைக்கிறாங்க. அதை செய்ததுக்காக ஜெயலலிதாவை நம்ம பாராட்டாமலாம் இல்லை, ஜெயலலிதாவை பாராட்ட தான் செய்யணும், ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதான்றதுக்காக நம்ம வந்து எதிர்க்கணும்லாம் கிடையாது. இப்போ அந்த அம்மா உணவகம் இந்த மாதிரி நல்ல திட்டம்லாம் 1-2 இருக்க தான் செய்யுது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதையெல்லாம் பாராட்டுவது போல் இதையும் பாராட்டுவோம். ஆனால் 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்ததே ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்கிறது பச்சை பொய் அப்படிங்கிறதையாக புரிஞ்சுக்கிங்க. அது 89லேயே கலைஞர் கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை கொடுத்தது தான் ஜெயலலிதா. சரியா? ஸோ இந்த செய்தியை தெளிவாக புரிஞ்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் சந்தேகம் இருப்பவர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இல்லை இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.